ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையரில் என்ன லெட்டர் பார்க்க போகிறோம், ப்ரொஃபஷனல் லெட்டர் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அஃபிஷியல் லெட்டர் போட்டாச்சு, டெமி அஃபிஷியல் லெட்டர் போட்டாச்சு, செயின் மாடல் வந்து போட்டுட்டேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாலாவது மாடலான ப்ரொஃபஷனல் லெட்டர் தான் எப்படி கால்குலேஷன் போட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மெஷினில் நீங்கள் எவ்வளோ செட் பண்ணுவீங்க, 10 to 70 டிகிரி செட் பண்ணுவீங்க. நம்ம மைனஸ் பண்ணுறது எல்லாமே 60 மைனஸ் பண்ணுவோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே? சரி, ஓகே. இப்போ ப்ரொஃபஷனல் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 லெட்டர் இருக்கும். 7 லெட்டர் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும். இந்த லெட்டர் ப்ரொஃபஷனல் லெட்டர்னால் இப்படி தான் அடிக்கணும், பிஸ்னஸ் லெட்டர்னால் இப்படி தான் அடிக்கணும், அஃபிஷியலாக இப்படி தான் அடிக்கணும், டெமி அஃபிஷியலாக இப்படி தான் அடிக்கணும், ப்ரொசீடிங் லெட்டர் இருக்குது. நிறைய லெட்டர் வந்து இதில் வந்து 7 லெட்டர் இருக்குது. இந்த 7 லெட்டர்னு இப்படின்னா இப்படி தான் வரும், இப்படி தான் கவர்மெண்ட் ஆர்டர், இப்படி வந்து ப்ரொஃபஷனல் லெட்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சணும். சரியா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் சைட் கால்குலேஷன் வந்து போட போகிறோம். நான் வந்து 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேஷன் போடலாம். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு எப்படி சொல்லி தர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்னு சொல்லி தான் சொல்லி தர போகிறேன். டிகிரி வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? சரி, பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நீங்கள் ரைட் சைடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த நம்பர் வந்து பெருசாக இருக்குது, எந்த கேரக்டர்ஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும், இந்த செங்கல்பட்டு தான் என்ன இருக்குது நமக்கு வந்து பெருசாக இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி நம்ம வந்து மைனஸ் பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட் பாருங்கள், எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஓகேவா? எத்தனை இருக்குது? 19 வந்து இருக்குது. ஓகே, 19 நம்ம எதால் மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மைனஸ் பண்ணுவோம். அப்போ 10ல் 9 போயிடுச்சுன்னா மீதி 1, அதுக்கப்புறம் 5ல் 1 போயிடுச்சுன்னா மீதி வந்து 4. அப்போ இங்கே எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஸ்பேஸில் 41 ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேஷன் வந்து போட்டாச்சு. ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். ரைட் சைட் கால்குலேஷன் என்ன பண்ணுறீங்க, இதில் எந்த நம்பர் பெருசாக இருக்குன்னு பார்க்கணும். இது பெருசாக இருந்தால் இதை எடுத்துக்கலாம். நமக்கு பார்த்தாலே தெரியுது இந்த கேரக்டர்ஸ் தான் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறோம். 19 சொல்லி போட்டுக்கிறோம். 60 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 41 வந்து கிடைக்குது. ஓகேவா? அப்போ நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிட்டாலே போதும். அப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாம், 41 ஸ்பேஸில் டெலிஃபோன் அடிக்கணும். இதுவும் 41 ஸ்பேஸ். அப்போ இது ஃபுல்லாகவே 41 ஸ்பேஸ் விட்டு வந்து அடிக்கணும். ஒன்று அடிச்சிங்கனாலே போதும், அதுக்கு நேராக வந்து வச்சு நம்ம வந்து அடிச்சிடலாம். சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் மிஷினில் 10 to 70 டிகிரி செட் பண்ணிக்குவீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க, டாக்டர் எஸ், இங்கே வந்து டாக்டர் இருக்கா, அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாக், அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும், எஸ் டாட் ஸ்பேஸ் விடணும், அதுக்கப்புறம் நடேசன் அடிக்கிறீங்க, கமா போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும், M.SC MSC அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு அக்ரி, அதுக்கப்புறம் PhD அந்த மாதிரி அடிக்கிறீங்க. சரியா? பாருங்கள், இந்த டாக்டர் எஸ் நடேசன் இது ஃபுல்லாகவே கேப்ஸில் வந்து அடிச்சிருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், டாக்டர் எஸ் நடேசன் ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னா இங்கேயும் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஓகேவா? அடுத்து நடேசன், அதுக்கப்புறம் MSC அடிச்சுட்டு அக்ரி அடிச்சுட்டு PhD வந்து அடிச்சிருக்கேன். சரியா? அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அடித்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இதை கொண்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வச்சுக்கணும். மிஷின் அடித்து முடிச்சுட்டு திருப்பி என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல வச்சுக்கிறீங்க. இந்த இடத்துல வச்சுட்டு பேக் ஸ்பேஸில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 வந்து எத்தனை 41 ஸ்பேஸ் அடிக்கிறீங்க. கவுண்ட் பண்ணிட்டு எத்தனை வரீங்க, 41 ஸ்பேஸ் வந்து வரீங்க. அப்போ 41 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, டெலிஃபோன் வந்து அடிக்கிறீங்க. டெலிஃபோன் இங்கே எனக்கு செமிகோலன், இங்கே என்ன வரும், ஸ்பேஸ் வந்து வரும். பார்த்துக்கணும். நீங்கள் வந்து இது வந்து புக்கில் இருக்கிறதுனால இப்படியே தெளிவாக ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் தெளிவாக இருக்கணும்னு சொல்கிறேன். மற்றபடி இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் விடணும் அதெல்லாம் நீங்களாம் பார்த்து வச்சுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு லெட்டர் அடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்னொரு லெட்டரில் சொல்லித்தரேன். டெலிஃபோன் வந்து அடிக்கிறீங்க 448. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, அடுத்த லைன் என்ன பண்ணுறீங்க, ஸ்பெஷலிட்டி இன் பிளான் டிசீஸ் வந்து அடிக்கிறீங்க. பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்குது, எங்கே கேப்ஸில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது 5 ஆடம்ஸ் ரோடு அடிக்கிறீங்க. அடுத்த லைன் என்ன படிக்கிறீங்க, செங்கல்பட்டு அடிக்கிறீங்க. அடுத்தது 2 லைன் ஸ்பேஸ் விட்டு 2 October 1972 அது வந்து அடிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், அடிச்சிருக்கேனா, டெலிஃபோன் அடிச்சிருக்கேன். அடுத்த ஸ்பேஸில் என்ன பண்ணேன், இது கொண்டு வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 ஆடம்ஸ் ரோடு அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் செங்கல்பட்டுக்கு அப்புறம் எத்தனை லைன், 2 லைன் ஸ்பேஸ் வந்து வரணும். 2 லைன் ஸ்பேஸ் வந்திருக்கா? ஓகே. அடுத்தது இந்த 2 October அடிக்கிறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த கமிஷனர் செங்கல்பட்டு முனிசிபாலிட்டி செங்கல்பட்டு இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டு சார் அடிக்கிறீங்க. சார் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. முன்னாடி பேக் ஸ்பேஸில் 1 2 3 4 5 5 ஸ்பேஸ் விடணும். ஓகேவா? ப்ரொஃபஷனல் லெட்டருக்கு நம்ம சாருக்கு கீழே அடிக்கும் போது இது மட்டும் தான் நமக்கு நல்லா தெரியணும். சாருக்கு கீழே அடிக்கும் போது ஒரு 5 ஸ்பேஸ் விட்டு தான் அடிக்கணும். ஒவ்வொரு பேராகிராஃப் கீழே 2 லைன்ஸ் வந்து வரணும். சரியா? என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட் பேராகிராஃப் அடிக்கிறீங்க, அடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறீங்க, 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் முன்னாடி பேக் ஸ்பேஸில் ஒரு 5 ஸ்பேஸ் விடுறீங்க. அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃபை முடிக்கிறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, 2 லைன் ஸ்பேஸ் வந்து விடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, பேக் ஸ்பேஸில் ஒரு 5 ஸ்பேஸ். ஓகேவா? இங்கே பேக் ஸ்பேஸில் ஒரு 5 ஸ்பேஸ் அடிக்கிறீங்க. அடிச்சுட்டு தேர்ட் பேராகிராஃப் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறீங்க, திருப்பி பேக் ஸ்பேஸில் ஒரு 5 ஸ்பேஸ் விடுறீங்க. அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதை முடிக்கிறீங்க. திருப்பி 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. அடுத்தது எத்தனாவது பேராகிராஃப், 5வது பேராகிராஃப் படிக்கிறீங்க.
5 ஸ்பேஸ் விட்டுட்டு முன்னாடி டைப் பண்ணுறீங்க. ப்ளீஸ் டூ த நீட்ஃபுல் இந்த மேட்டர்னு சொல்லி டைப் பண்ணுறீங்க. அடுத்தது என்னது 2 ஸ்பேஸ் போடுறீங்க. அடுத்தது யுவர் ஃபெய்த்ஃபுல்லி முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் இன்னும் 2 ஸ்பேஸ் விட்றீங்க. யுவர் ஃபெய்த்ஃபுல்லி சரியா. யுவர் ஃபெய்த்ஃபுல்லி கால்குலேஷன் போடலாமா? யுவர் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான்ப்பா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி 60 மைனஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 எல்லாத்துக்கும் இந்த இடத்துல தான் டவுட் இருக்கும். நல்லா கவனமாக வாட்ச் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 இருக்கா? ஒன்றுமே இல்லை. 16ல் 17 போய் 60ல் 17 போயிடுச்சுன்னா எத்தனை? 10ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 3, 5ல் 1 போயிடுச்சுன்னா நமக்கு 4. அப்போ இங்கே எத்தனை வரும்னா 43 வந்து வரும் சரியா. அப்போ நம்ம முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்? 43 ஸ்பேஸ் விட்டு யுவர் ஃபெய்த்ஃபுல்லி வந்து அடிச்சுக்கணும். யுவர் ஃபெய்த்ஃபுல்லிக்கு அடுத்தது 4 லைன்ஸ் விடணும். 4 லைன்ஸ் விட்டு இந்த நடேசன் கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது வந்து 17 இருக்கா? அடுத்தது இது கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 ஸ்பேஸை சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கணும். 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கா? அப்போ 17ல் 12 போயிடுச்சுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ரைட் தான். 17ல் 12 போயிடுச்சுன்னா நமக்கு மீதி என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். இந்த 5 வந்து நீங்கள் எப்படி பிரிச்சுக்கணும்னா 3,2 முன்னாடி 5 வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆட் நம்பரில் வந்துருக்கு. அதனால் முன்னாடி அதிகமாகவும் பின்னாடி வந்து கம்மியாக பிரிச்சுக்கணும். எப்படி 3,2னா 3 2 கூட்டினா நமக்கு வந்து 5 வருதா? வருது. அப்போ முன்னாடி 3 ஸ்பேஸ் விடணும், பின்னாடி 2 ஸ்பேஸ் விடணும். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 ஸ்பேஸ் விட்டுட்டு பேக் ஸ்பேஸில் 1 2 3 4 5 அடிச்சுட்டே வந்து 43 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? யுவர் ஃபெய்த்ஃபுல்லி வந்து அடிக்கிறீங்க. கம்மா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 லைன் விடுறீங்க. 4 லைன் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே 43 ஸ்பேஸ் அடிச்சுட்டு 43 ஸ்பேஸ்லேருந்து என்ன பண்ணுறீங்க? 3 ஸ்பேஸ் சேர்த்து அடிக்கிறீங்க. 44 45 46 ஓகேவா. அதுக்கப்புறம் இது எஸ் நடேசன் அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. விட்டுட்டு இந்த என்க்ளோஸ் அடிச்சுட்டு 1 பாக்கெட் அடிச்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன லெட்டர்? ஹையரில் ப்ரொஃபஷனல் லெட்டர் ஓவர். ரொம்ப ரொம்ப ஈஸியான லெட்டர்னாலே ப்ரொஃபஷனல் லெட்டர் தான். யுவர் ஃபெய்த்ஃபுல்லி இந்த ரைட் சைட் கால்குலேஷன் ஒன்று இருக்கும், யுவர் ஃபெய்த்ஃபுல்லி கால்குலேஷன் இருக்கும். யுவர் ஃபெய்த்ஃபுல்லி என்ன பண்ணுறீங்க? எல்லாத்தையும் கூட்டுறீங்க. கவுண்ட் பண்ணி 60 மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 43 ஃபேஸ் வந்து கிடைக்கும். அடுத்தது 4 லைன் விட்டுட்டு எஸ் நடேஷன் என்ன பண்ணுறீங்க? இதையும் தான்ப்பா மைனஸ் பண்ணணும். இதையும் மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? 5 கிடைக்குது. 5 வந்து நம்ம பிரிச்சுக்கணும். அப்போ 3,3 43 வச்சுட்டு ஒரு 3 ஸ்பேஸ் விட்டுட்டு எஸ் நடேஷன் வந்து அடிக்கணும். நான் அடிச்சிருக்கேன் பாருங்க. யுவர் ஃபெய்த்ஃபுல்லி அடிச்சுட்டுனா இது எத்தனை? பேக் ஸ்பேஸில் 43 விட்டுட்டு யுவர் ஃபெய்த்ஃபுல்லி அடித்தேன். இதுக்கு நேராக கொண்டு வந்து மிஷினில் வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கேன்? இங்கே பாருங்கள் 1 2 3 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கேன்? 6லேருந்து என்ன அடிச்சிருக்கேன் நான் பின்னாடி கவுண்ட் பண்ணிங்கன்னா 2 ஸ்பேஸ் வரும் பார்த்தீங்களா. 1 2 3 ஸ்பேஸு பின்னாடி 2 ஸ்பேஸ் வந்து வருதா? ஓகேவா. இப்படி தான் படிக்கணும். இங்கே எத்தனை ஸ்பேஸ் வரணும்? 4 ஸ்பேஸ் வரணும். யுவர் ஃபெய்த்ஃபுல்லி கீழே 4 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? 43 வச்சு 3 ஸ்பேஸ் விடுறீங்க. 1 2 3ன்ட்டு விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? இந்த எஸ் நடேஷன் ஃபுல்லாக கேப்ஸில் அடிக்கணும். அடிச்சுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க? 2 லைன் ஸ்பேஸ் அடிச்சுட்டு இந்த என் சைக்கிள் 1 பாக்கெட் வந்து அடிக்கிறீங்க. அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். நமக்கு என்ன லெட்டர்? ப்ரொஃபஷனல் லெட்டர் கால்குலேஷன் ஓவர். ஒன்றுமே இல்லை. ரைட் சைட் கால்குலேஷன் போடுறீங்க. போட்டுட்டு அடுத்தது இந்த யுவர் ஃபெய்த்ஃபுல்லி எப்படி அடிக்கிறோம் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ப்ரொஃபஷனல் லெட்டர் ஓவர். ஓகேப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.